உங்கள் பேருங்க? வணக்கங்க, தங்கவேல் மணினூருங்க. ஓகேங்க. இப்போ இந்த நாட்டு மாடு என்ன ரகங்க? இது காங்கேயமுங்க, கருக்கா மயிலை. சரிங்க. ரெட்டை தமிழ் மாடுங்கிறது இதுதானுங்க. சரிங்க. 3வது கன்று போட்டுருக்குங்க, காலக்கண்ணு. 3வது கன்று காலக்கண்ணு. பாருங்க, நல்லா ஹெவியான காலைக்கு பிறந்தது. சரிங்க. தினசரிக்கு அவர் கண்ணா வரும். சரிங்க. 15 நாள் ஆகுது. சரிங்க. கறவத்திறன் வந்து 2 நேரம் 6 லிட்டர் எடுக்கலாங்க. ஓ, 2 நேரம் 6 லிட்டர் எடுக்கலாங்க. சரிங்க. கண்ணு ஒரு கால் அணை வேண்டியிலைங்க சிந்து மாடு மாதிரி கொண்டு கறக்கலாங்க. சிந்து மாடு மாதிரி கொண்டு கறக்கலாங்க. யார் வேணாலும் பால் கறக்கலாம். யார் வேணாலும் பீச்சிக்கலாங்க. சரிங்க. அதெல்லாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம். குணத்தில் சரிங்க. சேர் போட்டு கொண்டு கறக்கலாங்க. காலையில் 3, சாயங்காலம் 3 வருங்க. காலையில் 3, சாயங்காலம் 2 எடுத்துகிட்டு விட்டா குட்டி வளர்த்தி போடு. சரிங்க. நீங்கள் எப்படி நின்றதுனால பாருங்கள், சிந்து மாடு மாதிரி நீங்கள் இப்போ தான் கண்ணு போட்டு 10 நாள் தீட்டு பாருங்கள். பின்னாடி எல்லாம் என்ன இப்போ தீட்டே வருதுங்க மாடு. அதாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு கறந்துக்குங்க. எப்படி வேணாலும் நீங்கள் சிந்து மாடு மாதிரி நிற்கிங்க. 6 லிட்டருக்கு ஒப்பந்தம் கொடுக்கலாம். சரிங்க. இப்போ கண்ணு பாருங்கள், சோ குவாலிட்டியில் வரும். காலை நல்லா காலக்கண்ணா போச்சு. கண்டு பாருங்கள், எப்படி கண்டுன்னு பாருங்கள். நல்லா கண்ணுக்குட்டி இப்போ 10 நாள் ஆனதுக்கு போல செல்வாக்க செழிப்பாக இருக்குது. கண்ணு இறங்கிருக்குதுங்க. அதேதாங்க. இந்த மாடு வேணா உங்களை அங்கே எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? தங்கவேல் மணினூருங்க. சரி, அந்த பரமத்தி வேலூர் டு திருச்செங்கோடு ரோடு இருக்கிற மணியூர், நாமக்கல் மாவட்டம். பரமத்தி வேலூர் இருந்து வடக்க பரமத்தியிலேருந்து வந்தால் ஒரு 15 கிலோமீட்டர் திருச்செங்கோடு ரோட்டில். சரிங்க. கந்தம்பாளையம் அடுத்த ஸ்டாப் மணினூருங்க. சரிங்க. செல் நம்பர் வந்து 99 76 25ங்க. சரிங்க. 77 97. சரிங்க. இன்னொரு நம்பர் வந்து 994439 ஓகேங்க 41737. ஓகே நம்பருங்க. சரிங்க. நீங்கள் மாடு வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு போனீங்கன்னா தோட்டத்தில் 10, 12 மாடு இருக்குதுங்க. சரிங்க. எல்லா மாவட்டத்துக்கும் மாடு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள்கிட்டயே சொந்தமாக வண்டி இருக்கு? 2 வண்டி இருக்குதுங்க. என்ன ஒரு மாடு எடுத்தால் சின்ன வண்டி அனுப்புவோம், 2, 3 எடுத்தால் பொலியில் பிக்கப் பண்ணி போடுவோங்க. சரிங்க. வாடகை குறைச்சி போட்டு அனுப்பிடுறோம். ஓகேங்க. மாடு தேவைப்படுறவங்க இந்த செல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தால் மாடு பிடிச்சிருந்தா அவங்களே வந்தாங்கன்னா கறந்து பார்த்து அவங்கள அதே வண்டியில் அனுப்பி விட்றலாங்க. மாட்டை ஏற்றி அனுப்பி விட்ருவோம். குறைந்த வாடகையில் டெலிவரியும் கொடுத்துலாங்கிறீங்க? எல்லா மாடுக்கும் போகுதுங்க. சரி, ஓகேங்க. இப்போ இதெல்லாம் இப்போ நன்ன மாடு எங்கள் தோட்டத்தில் இருக்குதுங்க. தோட்டத்தில் 12 மாடு இருக்குதுங்க. 12 மாடு இருக்குது. ஆமாம் ஆமாம். எல்லாமே நாட்டு மாடு தாங்க? எல்லாம் நாட்டு மாடுங்க. எல்லாம் காங்கேயம் போயிடு தாங்க. சரி சரிங்க. எல்லாமே நம்மகிட்ட இப்படி குணமான மாடு தான் இருக்குங்க. மடி எந்த காலனைய மாடு ஒரே மாடு தான் இருக்குங்க. அதே தாங்க. இது எல்லாமே குணமாக கறக்கிற மாடு தான் இருக்கு. அது கருக்கா மயிலை, பால் மயில். அதுங்க எப்படி இந்த தோட்டத்தில் 10, 12 மாடு. என்ன ரக மாடுங்குதுங்க? இது காங்கேயம் தானுங்க, பால் மயிலைங்க. பால் மயில். காங்கேயத்தில் ரட்டத்தமிழ் மாடு தானுங்க. சரிங்க. இதுக்கு தான் பேர் பால் மயிலைங்க. ஒரு முடிவோட கருக்கா முடி இருக்காது. அது வந்து கருக்கா மயிலைங்க. சரிங்க. இது வந்து பால் மயிலைங்க. இப்போ இது டெய்லி எத்தனை லிட்டர் பால் கொடுக்குதுங்க? 2, சாயங்காலம் 2ங்க. ஓ, எடுத்துட்டு விட்டா கண்ணுக்குட்டிய பால் வயிறு நம்ம கண்ணுக்குட்டி குடிச்சுங்க. பால் மயிலை. பால் மயிலை இது அதான் அதனோட கண்ணுக்குட்டி. ஆமாம், கிடையாது பாருங்க. 1 வாரம் தான் ஆகுதுங்க. 6 நாள் கண்ணு போட்டு 1 வாரம் தான் ஆச்சு. ஆமாங்க ஆமாங்க. இது எத்தனாவது ஈத்துங்க? இப்போ இந்த கண்ணு வந்து 2வது கண்ணா பிறந்திருக்குதுங்க. 2வது ஈத்துங்க. 2வது ஈத்துங்க. பல்லெல்லாம் இப்போ தான் புதுவாங்க அரைக்கடை முளைச்சி வருமுங்க. சரி சரிங்க. 6ஆம் பல்லு முளைச்சி. சரிங்க. கடை முளைச்சி வருமுங்க. அதாவது 2ஆம் ஈத்து பல்லு முளைச்சி வருங்க. இப்போ சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கு. அதெல்லாம் சுழியெல்லாம் ஸ்தானத்தில் இருக்குதுங்க. சுழி ஒன்று இடிக்கிற மாடு ஒன்று நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நிற்காது. கண்டிப்பாக வராதுங்க. வாங்க மாட்டோம். தெளிவாக பார்த்து தான் வாங்கணும். அதே தாங்க. ஆமாம். காலணிச்சு கறக்கிறது கூட தப்பு இல்லைங்க. அதே தாங்க. ஆனால் மொத்தத்தில் மாடு இடிக்கிறது இந்த சுழி மாடு ஆகாதுங்க. கண்ணுக்குட்டி நல்லா தடகாத்தமாக இருக்குது. ஒரு வாரத்தில் பாருங்க. அதே தாங்க. சுத்தமான பால் மயில் மாடு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி வந்து அதான் இப்போ இது கிடைக்கிறது அனுபவங்க. அபூர்வம். பால் மயிலையில் வந்து போல சுத்தமாக பியூரா. ஆமாம், காம மடியாம சுத்தமாக பாருங்க. தெளிவாக இருக்கும் பாருங்க. அதே ரட்டத்தமிழுங்க. ஆமாங்க, ரட்டத்தமிழுங்க. அப்புறம் சோ குவாலிட்டி தான் இருக்குது. ஆமாம், மாட்டில் வந்து நல்ல தெளிவாக சோ குவாலிட்டி. குட்டி போடுறோம். பாப்புட்டி குணத்துல எல்லாம் அப்படியே ரொம்ப சாது. ரொம்ப யார் வேணாலும் பிடிச்சி முடிக்கலாம். இவ்வளோ சாதுவாக இருக்குது பாருங்க. ஆமாங்க. தன வேறு நின்னாலுமே ஒன்றும் குணமாக இருக்குது. பால் கறக்கிறது தரணும், யார் வேணாலும் கறந்துக்கலாம். யார் வேணாலும் கறக்கலாங்க. ஆனால் லேசாக கால் வந்து கயிறு கட்டி கறக்கணும். லேசாக இது பண்ணிக்கலாம். கால் அணைச்சி கறக்கணும்.
இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற டெம்போ வந்து உங்களுதே இருக்குதுங்க சொந்த வண்டி? எல்லா மாவட்டத்துக்கும் மாடு டெலிவரி கொடுப்போம். மாடு வேணும் டெலிவரியுமே? நம்ம இப்போ நாங்கள் வெளியில் லோக்கலில் ஊர் வட்டம் கிராமத்தில் எடுப்போங்க, மாடு வாங்குவோம். அதை போய் எடுத்துகிட்டு வாங்க, சொந்த வண்டி வச்சுருக்காங்க. அருள் கணபதிங்கிற வண்டிங்க. ஆமாங்க. இது நம்ம டோர் டெலிவரி எல்லாம் அனுப்பி விட்ருவோங்க. டோர் டெலிவரி நம்ம வண்டியிலே பண்ணி கொடுத்துருவோங்க. நம்ம வண்டி வெளி வாடகை போய்ட்டு வேறு நம்மகிட்ட பசங்க ரெகுலராக ஓட்டுற பசங்க இருக்காங்க, அவங்க கொண்டு இறக்கி விட்டு மாட்டை வந்துடுவாங்க. பாதுகாப்பாக அதெல்லாம் விட்டுருவாங்க.